சென்னை பிராட்வே பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு கட்டடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்களான பொன்முடி, சேகர் பாபு மற்றும் MP தயாநிதி மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் தான் மாமியார் வீட்டிற்கு வந்திருப்பதாக கூறி சுவாரஸ்யத்தை கூட்டினார். இன்னும் சொல்ல போனா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய மாமியாரும் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 12 வருடங்களாக பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றியவர்கள். எனவே பெருமையாக சொல்லியிருக்கின்ற என் மாமியார் வீட்டுக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன். மாணவிகளுக்கான அந்த PT பீரியடை சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் லெக்சரர்ஸ் கடன் வாங்காதீங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன். வேண்டுமென்றால் சயின்ஸ் மேக்ஸ் பீரியடை PT வகுப்புக்கு கடன் கொடுங்கள். ஆனால் மாணவிகள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, PT வகுப்பு தான் அப்படின்னு சொல்லி கிளாஸை கட்டடிச்சுட்டு வெளியிட போயிடாதீங்க. தயவு செய்து விளையாட்டுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த கோரிக்கையை உங்கள் அனைவர் முன் வைத்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அதிமுகவின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். இந்த ஆண்டு 7.5% ஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவ படிப்பிற்கு செல்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு ஒதுக்கீட்டில் 715 பேருக்கு ஒதுக்கீடு ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பேசிய அவர் இதனை கூறினார். மருத்துவமனைகளில் தவறுகள் செய்வது யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணையை சுற்றுலா தளமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டுவதற்காக டெண்டர் விடப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் ஏரிகள், ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அகராவரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் துரைமுருகன் நடிகர் விஜயின் கட்சி கொடி அறிமுகம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார். எல்லாருக்கும் நாட்டில் அரசியல் செய்ய உரிமை உண்டு, கட்சி நடத்த உரிமை உண்டு, கொடியேற்ற உரிமை உண்டு. ஜனநாயக யாரும் அதை தடுக்க முடியாது. செங்கல்பட்டில் இருந்து தாம்பரம் மார்க்கமாக மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட போதிலும் சென்னை நகருக்கு செல்லும் 0 பாயிண்ட் என அழைக்கப்படும் தாம்பரம் நுழைவாயிலில் 30 அடி அகலத்திற்கு மட்டுமே சாலை உள்ளதால் அடிக்கடி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்க வேண்டியுள்ளதால் குறிப்பிட்ட பகுதியில் சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் கேட்டுக்கொண்டனர். அடுத்த 2 மாதங்களுக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த ஆளுநர் RN ரவி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் உரிய காலத்தில் பட்டமளிப்பு விழாவை நடத்த ஆளுநர் வலியுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் இந்த ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி வரை 18 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது பட்ட சான்றிதழ்களை தாமதமின்றி பெறுவதை உறுதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள டேபிள் டென்னிஸ் தொடரை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி துவக்கி வைத்தார். சென்னை, அகமதாபாத், டெல்லி, கோவா, ஜெய்ப்பூர், பெங்களூரு, புனே மற்றும் மும்பை அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் தலா 2 ஆண் மற்றும் பெண் ஒற்றையர் ஆட்டங்கள், கலப்பு இரட்டையர் ஆட்டங்களும் நடத்தப்படும். முதல் லீகில் கோவா அணி 9-6 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெய்ப்பூரை வீழ்த்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தவறான சிகிச்சையால் இளம்பெண் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டார். பிச்சனூர்பேட்டையைச் சேர்ந்த பிரியங்கா என்ற 24 வயது பெண் காய்ச்சல் காரணமாக காளியம்மன்பட்டியில் உள்ள கிளினிக்கில் சிகிச்சை பெற்று உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுகாதாரத்துறையினர் நடத்திய விசாரணையில் சிகிச்சை அளித்த பிரியா டிப்ளமோ நர்சிங்கை பாதியோடு நிறுத்திவிட்டு அலோபதி வைத்தியம் பார்த்து வந்தது தெரியவந்தது.
பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட 15 கிராமங்களுக்கு மத்திய அரசின் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்தை மக்களவை உறுப்பினர் KN அருண் நேரு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் துவக்கி வைத்தனர். அப்போது தங்கள் பகுதிக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வருவதாக கூறி பெண்கள் சிலர் புகார் அளித்தனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மது போதையில் தகராறில் ஈடுபட்டவரின் கைகளை ஆட்சியரக ஊழியர்கள் கட்டி வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். எறும்புக்காடு பகுதியைச் சேர்ந்த பிரவீன், அவரது சகோதரர் நவீன் ஆகியோர் உறவினரின் குழந்தையை விடுதியில் சேர்ப்பது தொடர்பாக குழந்தைகள் நலப்பிரிவில் மனு அளிக்க சென்றிருந்தனர். இருவருமே மது போதையில் இருந்ததாகவும் பிரவீன் குடித்துவிட்டு மீதம் வைத்திருந்த மதுவை நவீன் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் அங்கிருந்த ஊழியர்கள் அவர்களை கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது நவீன் மற்றவர்களையும் தரக்குறைவாக பேசவே அங்கிருந்த ஊழியர்கள் சிலர் அவரது கையை கட்டி வைத்து போலீசாரை வரவழைத்து ஒப்படைத்தனர். சென்னையில் பள்ளி சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் தெலுங்கானாவில் தலைமறைவாக இருந்த சஞ்சய்குமாரை போலீசார் கைது செய்து அழைத்து வந்தனர். ஆளுநர் மாளிகை மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் கைதான கருக்கா வினோத்திடம் தேசிய புலனாய்வு முகமையினர் நடத்திய விசாரணையில் அவரது தோழி நதியா என்பவர் சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து சென்னை போலீசார் விசாரணை நடத்தி இதுவரையில் 10 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பாஜக பிரமுகர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற அண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க OPS வருவதை தெரிந்து கொண்டு அவருக்காக காத்திருந்தார். பின்னர் OPS-ஐ கட்டி அணைத்தும் சால்வை அணிவித்தும் மரியாதை செலுத்தியதோடு அவரோடு சேர்ந்து சென்று மணமக்களையும் அண்ணாமலை வாழ்த்தினார்.